ॐ शुक्लाम्बरधरं विष्णुं शशिवर्णं चतुर्भुजं प्रसन्नवदनं ध्यायेत् सर्वविघ्नोपशान्तये। या देवी स्तूयते नित्यं विबुधैर्वेदपारगैः सा मे वसतु जिह्वाग्रे ब्रह्मरूपा सरस्वती। निधये सर्वविद्यानां विषजे भवरोगिणां गुरवे सर्वलोकानां दक्षिणामूर्तये नमः। श्रीदक्षिणामूर्तिसुदेशिकेन्द्रं द्वैपायनं सूत्रकृतं मुनीन्द्रं श्रीशङ्करं भाष्यकृतं यतीन्द्रं मद्देशिकञ्चापि नमामि विद्यै। ॐ सहना भवतु सहनौ भुनक्तु सह वीर्यं करवावहै तेजस्विनावधीतमस्तु मा विद्विषावहैः। ओम शांति शांति शांति। ओम असतो मा सद्गमय तमसो मा ज्योतिर्गमय मृत्योर्मा अमृतं गमय। ओम शांति शांति शांति। சனாதன தர்மம் என்ற ஹிந்து மதத்தில் உட்பிரிவாக இருக்கக்கூடிய சைவ சமயம் பற்றி பார்த்து கொண்டிருக்கிறோம். இன்றைக்கு சிவ ஆலயங்கள், ஆலயம் என்ற கோவில் அமைப்பு எப்படி இருக்கு, அதனுடைய தத்துவம் என்ன என்பதை பார்க்க போகின்றோம். இந்து மத இணைப்பு விளக்கம் என்ற ஆறுமுக நாவலர் அவர்கள் இயற்றிய நூலை அடிப்படையாக கொண்டு நம்ம பார்த்து கொண்டிருக்கிறோம். இதில் 12வது தலைப்பாக இருக்கிறது ஆலயம். ஆலயம் என்பது ஆ கூட்டல் லயம் என பிரிக்கலாம். ஆ என்பதற்கு ஆன்மா என்று பொருள். லயம் என்பதற்கு லயமாவதற்கு அல்லது சேருவதற்கு உரிய இடம் என்று பொருள். ஆகவே கடவுளது திருவடியில் ஆன்மா லயிப்பதற்குரிய இடம் என பொருள் கூறலாம். ஆலயம்னா ஆத்மா, ஆங்கிறது ஆத்மாவை குறிக்கிறது. ஆத்மா லயமாகின்ற இடம், லயமாகி இருக்கின்ற இடம் எதுவோ அதற்கு ஆலயம்னு பேரு. ஆத்மா என்பது ஜீவர்கள். நாம எந்த இடத்துல போனால் மனது லயப்பட்டு ஒருமுகப்பட்டு இருக்குமோ அந்த இடம், அந்த சந்நிதி, அதற்கு ஆலயம் என்று பெயர். அப்புறம் ஆத்மா என்றாலே அது பரமாத்மா, பரம்பொருள், இறைவன். உலகத்தில் இருக்கக்கூடிய எல்லா பொருள்களும் இறைவனிடமிருந்து தோன்றியவை. எல்லா உலகங்களும், உலகத்தில் இருக்கக்கூடிய எல்லா பொருட்களும், எல்லா ஜீவர்களும் இறைவனிடமிருந்து தோன்றியவை. பிரளய காலத்துல இறைவனிடத்தில் தான் அனைத்தும் லயமாகின்றன. அதனால இறைவனே ஆலயம். இந்த ஆலயங்கிற சப்தம் இறைவன், கடவுள் என்பதற்கும் பொருந்தும். கடவுள் தான், கடவுளிடத்துல இருந்து தான் அனைத்தும் வருகின்றன, கடவுளிடத்திலேயே அனைத்தும் லயமாகின்றன. இறைவனே ஆலயம். அந்த இறைவன் எங்க இருக்கிறார்னா உலகம் முழுவதும் வியாபித்திருக்கிறார். அதனால உலகமே இறைவனுடைய ஆலயம் என்று இருந்தாலும் அந்த விவேகம், அந்த ஞானம் சாமான்யமா நமக்கு இருக்கிறது இல்லை என்பதனால அந்த இறைவனை ஒரு இடத்துல வைத்து அதற்கு ஒரு கோயில் அமைப்பை ஏற்படுத்தி அந்த இடத்துக்கு போற பொழுது மற்ற உலக விவகாரங்கள், விஷயங்கள் எவ்வளவோ இருக்கு, அதெல்லாம் மறந்து விட்டு அந்த சந்நிதியில, அந்த தெய்வத்தினுடைய சந்நிதியில நம்மளுடைய மனது லயமாகி இருக்கின்றது. அப்ப எந்த இடத்துல போனா நம்ம மனதானது ஒடுங்குமோ, லயமாகுமோ, ஒருமுகப்பட்டு இருக்குமோ அந்த இடத்திற்கு ஆலயம் என்று பெயர். அப்புறம் தெய்வ மந்திர தந்திரங்களால அந்த இடம் என்பது மட்டுமில்ல, அங்க நம்ம இறைவனுடைய ரூபத்தை பிரதிஷ்டை பண்றோம். அதற்கான வைதிக முறைகள், வேத மந்திரங்கள்லாம் இருக்கு. அந்த வேதமும் ஆகமங்களும் இறைவனால் கொடுக்கப்பட்டது தான். இறைவனே அப்படி ஒரு ஏற்பாடை பண்ணியிருக்கிறார். தான் சர்வ வியாபகமா இருந்தாலும் தன்னை பார்ப்பதற்கு, தன்னை காண்பதற்குன்னு ஒரு இடம் அவரே அமைத்து கொண்டிருக்கிறார். அது எப்படி அமைக்கணுங்கிறதும் இறைவனே சொல்லி இருக்கின்றார். அதற்கான மந்திர தந்திர சாஸ்திரங்களை
இறைவன் கொடுத்திருக்கிறார், வேதங்களை கொடுத்திருக்கிறார். அந்த மந்திர தந்திரங்களால நம்ம அந்த ஆலயத்தை எழுப்பி அதை நிர்மாணம் பண்ணுகின்ற பொழுது, தொடர்ந்து பூஜைகள் செய்கின்ற பொழுது தெய்வீக சக்தியானது அங்கு ஒருமுகப்பட்டு இருக்கின்றது. அதனால அந்த இடத்துல நாம இறைவனுடைய சாநித்தியத்தை நன்றாக பார்க்க முடியும், உணர முடியும், அனுபவிக்க முடியும். நம்ம வீடு எவ்வளவு பெருசா இருந்தாலும், இல்ல பிரதம மந்திரி இல்ல ஜனாதிபதியுடைய மாளிகை பார்த்தா பிரம்மாண்டமா இருக்கு, எண்ணற்ற அறைகளுடையதா இருக்கு. அப்ப அதன் முழுவதும் அதை பயன்படுத்துறதுக்கான அவருக்கு அதிகாரம், உரிமை இருக்கு. அவர் எல்லா இடத்துலையும் இருப்பார். நம்ம வீட்டுல நம்ம அப்படித்தான் இருக்கிறோம். 10 அறைகள் இருந்தா முழு வீடும் நம்முடையது. ஆனா வெளியே முன்னாடி வாசல்ல ஒரு ரிசப்ஷன் வச்சிருக்கிறோம். யாரு வர்றவங்க பார்க்கறதுக்காக நம்ம ஒரு இடம் வச்சிருக்கிறோம். வெளியே இருந்து ஒரு ஆள் வந்தாக்கா நம்ம சந்திக்கிறதுக்கு, உட்காந்து பேசுறதுக்கு அந்த ரிசப்ஷன்ல உட்காந்து பார்த்து பேசுகின்றோம். முழு வீடும் நம்ம தான். வீட்டில் யாராவது நம்ம பார்க்க வர்றதாக்கா ஒவ்வொரு ரூமா தேடி போறதா, ஒவ்வொரு ரூபா அங்கே போய் அங்கே எங்கே இருப்பாருன்னு தேடுறதான்னா, நம்ம வீட்டில் பரவாயில்ல, 2 ரூம் 4 ரூம் இருக்கு, பரவாயில்ல. ஜனாதிபதி மாளிகையில் ஜனாதிபதியை பார்க்கறதுக்கு போனாக்கா 100 ரூம் 500 ரூம் 1000 ரூம் இருக்குங்கிறான். அப்போ எல்லா ரூம்லையும் போய் தேடி போய் எப்போ கண்டுபிடிக்கிறது? அதனால என்னன்னா, அது பார்க்க வர்றவர்களுக்கு பார்க்கறதுக்காக அவரே அந்த இடத்துக்கு வர்றார். அதற்குன்னு ஒரு இடத்தை அமைத்து கொண்டு அந்த இடம் பார்ப்பதற்கு விசிட்டர்ஸுக்கான ஹால்னு வைத்து கொண்டு அங்கே விசிட்டர் காத்திருந்தா அங்கே அவர் பார்த்துட்டு போறார். அதே மாதிரி பகவான் சர்வ வியாபியா இருக்கிறார். அவருக்குன்னு லோக்கங்கள் வைத்து கொண்டு அந்த லோக்கத்தை அந்த இடத்துல இருக்கிறார். இருந்தாலும் ஜீவர்களை சந்திக்கிறதுக்குன்னு ஒரு சந்நிதி, ஒரு இடம் வைத்து கொண்டு அங்க பார்க்க வர்றதுக்கு எப்பொழுதும் அவைலபிளா இருக்கார். அது வேற. நம்ம ஜனாதிபதியை பார்க்க போனோம்னா போய் வெயிட் பண்ணணும், அப்புறமா அவர் வருவார். ஆனா கோயில்ல சந்நிதியில பகவான் எப்பொழுதுமே அங்க இருக்கிறார். வைகுண்டத்திலையும் இருக்கிறார். எங்க நம்ம பூஜை பண்றோமோ அந்த சந்நிதியிலையும் அவர் எப்பொழுதுமே அவைலபிளா இருக்கிறார். ஆனால் தான் அவர் பகவான். அப்படி எண்ணற்ற ரூபங்களை அவர் எடுக்க முடியும். அதனால எடுத்து அவருடைய அர்ச்சாவதாரம் என்று வைஷ்ணவத்துல சொல்லுவாங்க. அவருடைய பூஜிப்பதற்கு உரிய ரூபமா இருக்கிறார். அவர் வைகுண்டத்துல அங்க இருக்கிறார். அங்க நம்ம தினம் போய் பூஜை பண்ண முடியுமா? அதனால நம்ம பூஜை பண்றதுக்காக, வழிபடுவதற்கு ஏற்ற ஒரு ரூபத்தை எடுத்துக்கொண்டு சன்னதியில எப்பொழுதும் காத்திருக்கிறார் நமக்காக. நம்ம போய் பார்க்க முடிகின்றது. அதனால அப்படி இறைவனை தரிசிப்பதற்காக இறைவன் எழுந்தருளி இருக்கக்கூடிய இடம். எந்த இடத்துக்கு போனா நம்மளுடைய மனமானது மற்ற உலக விஷயங்கள், விவகாரங்கள் எல்லாம் விட்டு மறந்து விட்டு அந்த இறைவனோடு ஐக்கியப்பட்டு இருக்குமோ அந்த இடம் ஆலயம்னு பேரு. தமிழ்ல கோவில் என்று தமிழ்ல சொல்லுகின்றோம். கோ என்பதற்கு கடவுள் என்று பெயர். கடவுள், அரசன் என்று பெயர். தலைவன், பிரபு என்ற அர்த்தம். உலகத்திற்கெல்லாம் தலைவனா கடவுளா இருக்கிறவர். அதனால இறைவனுக்கு கோ என்று பெயர். கோபாலன்னு சொல்றோம். கோபாலன்னு கிருஷ்ணருக்கு ஒரு பேர் இருக்கு. என்னது? உலகத்தையே பாலித்து கொண்டு இருக்கக்கூடியவர். கோனா வெறும் பசுமாடுங்கிற அர்த்தம் அல்ல. பசு அப்படிங்கிறது இருக்கு. பசு, கோங்கிறதுக்கு பசுன்னு அர்த்தம் இருக்கு. அதெல்லாம் பசுக்களை மேய்க்கிறவர் அப்படிங்கிறதுனால கோபாலன்னு பேர். அப்புறம் நம்ம சைவத்துல என்னது? பசுன்னா என்னது? ஜீவர்கள் எல்லாம். சகல ஜீவர்களும் பசுக்கள் தான். சகல ஜீவர்களையும் பகவான் தான் மேய்த்து கொண்டு இருக்கிறார். அதனால அவருக்கு கோபாலன்னு பேருனா. கோனா கடவுள், அனைத்தையும் காப்பாற்றி கொண்டு இருக்கக்கூடியவர்னு இறைவன்கிற அர்த்தம் இருக்கு. அந்த இறைவன் இருக்கின்ற இடம் கோவில். அல்ல இல், கோ கூட்டல் இல். இல்ங்கிறது இல்லம். நம்ம சொல்றோம் இல்லறம், இல்லம் அப்படின்னாலே இருப்பிடம் என்ற அர்த்தம். வசிக்கக்கூடிய இடம் இல்லம், இருப்பிடம். அந்த இல் அப்படிங்கிறது கோ கூட்டல் இல், கோ வில்னு வரும். சாதாரண பழக்கத்துல கோயில்னு சொல்றோம், கோவில்னு சொல்றோம். இலக்கணப்படி கோவில்னு வரணும். கோ கூட்டல் இல்லு தான். அந்த கோல ஓ இருக்கிறதுனால ஈ ஆனது வகாரமாகி கோவில்னு வரும் தமிழ் இலக்கணப்படி. கோவில்னு எழுதணும். பழக்கத்துல கோயில்னு இருக்கு. வார்த்தை இல்லு தான். ஆனா இலக்கணப்படி அந்த இல்லுங்கிறது யகாரமாகாம வகாரமாக ஆகி கோவில்னு இருக்கும். கோங்கிற இறைவன் தங்குகின்ற இடம். அதே மாதிரி சம்ஸ்கிருதத்துல ஆத்மா லயமாகின்ற இடம். ஆத்மா ஒருமுகப்பட்டு ஒன்றுபட்டு இருக்கக்கூடிய இடம். அதனால ஆத்மா, பரமாத்மா அங்க லயமாகி ஒன்றுபட்டு அந்த இடத்துல இருக்கிறார். அல்லது ஜீவாத்மா எந்த இடத்துல ஒன்றுபடுகின்றதோ அந்த இடத்துக்கு ஆலயம்னு பெயர்.
அதுக்கப்புறம் இன்னொரு அர்த்தமும் சைவ சித்தாந்தத்தில் கூறுகிறார்கள். ஆ என்பது ஆணவ மலத்தையும், லயம் என்பது அடங்கி இருத்தலையும் குறிக்கும். அதனால் ஆலயம் ஆணவ மலம் அடங்குவதற்கு உரிய இடம் என்பது விளங்குகிறது. ஆங்கிறது ஆணவ மலம், ஆணவம்ங்கிற நான்கிற அகங்காரம், ஜீவபாவம் இருக்கு, ஜீவபோதம் நான் நான்னு இருக்கு. அந்த அகங்காரமானது எந்த இடத்துல போகின்றோ, எந்த இடத்துல லயமாகின்றதோ, எங்க போனா அந்த அகங்காரமானது லயமாகி ஆகின்றதோ அந்த இடத்துக்கு ஆலயம்னு பேர். அந்த இடத்துல நாம என்ன, நம்ம வீட்டுல நம்ம பாஸா இருக்கலாம், அல்லது நம்ம ஆபீஸ்ல நம்ம பாஸா இருக்கலாம், நம்ம நாட்டுக்கு நம்ம பாஸா இருக்கலாம், அல்ல நம்ம தொழிற்சாலை அங்க நம்ம பாஸா இருக்கலாம். ஆனா கோயிலுக்கு போனா அங்க அவர் தான் பாஸ், கடவுள் தான் உலகத்துக்கெல்லாம் பாஸ். எவ்வளவு பெரிய ஆளா இருந்தாலும், எவ்வளவு கோடீஸ்வரனா இருந்தாலும், எவ்வளவு அதிகாரம் உடையவனா இருந்தாலும் அவன் இறைவனுக்கு முன்னாடி ஒன்றும் இல்லை. இறைவனுக்கு கீழே ஒரு சாதாரணமான ஒரு ஜீவன் தான். இந்த மாதிரி 1000 ராஜாக்களை, சக்கரவர்த்திகளை பகவான் பார்த்திருக்கிறார், அவரே படைத்து இருக்கிறார், நடத்தி இருக்கிறார், எத்தனையோ பேர் வந்துட்டு போயிருக்காங்க. அதனால இன்னைக்கு நம்ம இடத்துல பாசா இருக்கலாம், நாளைக்கு இருப்போங்கிறதுக்கு உத்தரவாதம் இல்லை. அதனால இறைவன் முன்னாடி எல்லாரும் சாமானியர்கள் தான். அதனால இதுவரைக்கும் தான் தன்னுடைய இடத்துல அகங்காரத்தோட இருக்கக்கூடிய ஜீவன் கோயிலுக்கு போற பொழுது அவர்தான் எல்லாம், அவருடைய சக்தி நம்மள்கிட்ட இருக்கு, அது செயல்பட்டு கொண்டு இருக்கு, அவருடைய அனுகிரகத்தினால நாம நம்மளுடைய காரியங்களை பண்ண முடிகின்றதுன்னு அடங்கி ஒடுங்கி இருக்கிறான், இருக்கணுங்கிற பாவனை இருக்கணும், அந்த எண்ணம் இருக்கணும். அதனால வீட்டுல பண்ணக்கூடிய அதிகாரத்தை கோயில்ல போற பொழுது நான் ஒரு தாசன், சாமானியன் அப்படிங்கிற, நான் ஒரு ஜீவன், கடவுளுக்கு கட்டுப்பட்டவன்கிற அந்த எண்ணம், அந்த அகங்காரமானது அடங்கி போக வேண்டும். அதற்காக அந்த ஆணவம் இல்லாமல் இருப்பதற்காக, அந்த ஆணவம் இல்லாமல் அடங்கி இருக்கக்கூடிய இடம் ஆலயம்னா. எந்த இடத்துக்கு போற பொழுது, இறைவனுடைய சந்நிதிக்கு போற பொழுது நாம நான் எனதுங்கிற அகங்காரம் மமக்காரத்தெல்லாம் விட்டுட்டு எல்லாம் பகவான் தான் நம்மால உட்கார முடிந்த இடம், உட்கார வேண்டிய இடம் ஆலயம், கோயில். இதற்கு இங்க ஒரு விளக்கம் கொடுக்கிறார். பூமியின் அடியில் எங்கும் தண்ணீர் வியாபித்திருந்தாலும் நமக்கு அதை உபயோகப்படுத்த வேண்டுமானால் ஒரு கிணறு வெட்ட வேண்டியதாய் இருக்கின்றது. கிணறு இப்ப கிணறு இல்லை, கிணறு போட்டாலும் தண்ணி, போர் போட்டாலே 500 அடி 1000 அடி போட வேண்டி இருக்கு. கிணறுனா 30 அடி 40 அடி தான் தோண்ட முடியும். அப்ப அவ்வளவு நீர்நிலை இருந்தது, நீர்வளம் இருந்தது, கிணறு வெட்டினா போதும்னு இருந்தது. இருந்தாலும் பூமி முழுக்க, பூமியில அடியில எல்லா இடத்துலையும் தண்ணீர் இருக்கு. ஆனா அந்த தண்ணீரை நாம வெளியே கொண்டு வர்றதற்கு, நம்மளுடைய பயன்பாட்டுக்கு கொண்டு வர்றதற்கு ஒரு இடத்துல ஒரு பள்ளம் குழி தோண்டுகிறோம், கிணறோ போரோ போடுகின்றோம். அதே மாதிரி எலக்ட்ரான், மின்சாரம், எலக்ட்ரான்கிறது மின்சாரம், எலக்ட்ரிக், ஆகாயம் எங்கும் பரவி இருந்தாலும் எலக்ட்ரிசிட்டி பவர் ஹவுஸ், அதாவது மின்சார நிலையம் வழியாகத்தான் அதை நமக்கு உபயோகிக்க முடிகின்றது. இந்த மின்சக்தி, மின்னாற்றலானது எல்லா இடத்துலையும் இருக்கு. காற்றிலிருந்து மின்சாரத்தை எடுக்கிறோம், சூரிய ஒளியிலிருந்து மின்சாரத்தை எடுக்க முடியுது, தண்ணீர்ல இருந்து மின்சாரத்தை எடுக்க முடியுது, பூமி நிலத்துல இருந்து மின்சாரத்தை எடுக்கிறோம். அப்படின்னா என்ன அர்த்தம்? மின்சாரம் பஞ்சபூதம் முழுக்க எல்லா இடத்திலையும் இருக்கின்றது, அந்த மின்னாற்றல் மின்சக்தியானது இருக்கின்றது. ஆனா அது அப்படியே நம்ம நேரா பார்க்க முடிகிறதா, பயன்படுத்த முடிகிறதானா இல்லை. அதற்கு ஒரு ப்ராசஸ் இருக்கு. அதை, அந்த மின்சக்தியை ஒன்றிணைத்து அதை வெளிப்படுத்தக்கூடிய ஒரு இடம் வேணும். அதுக்குதான் மின் நிலையங்கள், மின்சார நிலையங்கள்ங்கிறத ஏற்படுத்தி அதுல அந்த மின்சக்தியை வெளிப்படுத்தி, மின்னாற்றல் இயற்கையா இருக்கக்கூடிய மின்னாற்றலை அதை வெளியே கொண்டு ஒன்றிணைத்து நம்முடைய பயன்பாட்டுக்கு வீட்டுக்கு கொண்டு வருகிறோம். அது மாதிரி இவற்றை போல கடவுள் எங்கும் நிறைந்திருந்தாலும் ஆலயங்களில் சிறப்பாக நின்று அருள் செய்கின்றார். எல்லா இடத்திலையும் கடவுள் இருக்கிறார்னாலும் நம்ம அதை எல்லா இடத்திலையும் பார்க்க முடியாது. ஆகவே அவருடைய சக்தியை ஒன்றிணைத்து ஒரு இடத்துக்கு கொண்டு ஒரு விக்கிரகத்துல கொண்டு நாம் அதை வணங்குகின்றோம், வழிபெறுகின்றோம், அவருடைய அருளை பெறுகின்றோம். மின்சாரத்தை பயன்படுத்துற மாதிரி அவரை, அந்த இறை ஆற்றலை நாம பயன்படுத்தி கொள்கிறோம். நம்முடைய வளத்துக்காக, நம்முடைய நலத்துக்காக நாம் அதை பயன்படுத்தி கொள்ளுகின்றோம். அப்படிப்பட்ட இடம்தான் ஆலயம். பசுவின் உடம்பெல்லாம் பால் வியாபித்திருந்தாலும் அது
அகடுகளின் வழியாகவே நமக்கு கிடைக்கின்றது. அதுபோல இறைவன் எங்கும் வியாபித்திருந்தாலும் ஆலயங்களிலுள்ள மூர்த்திகளின் வழியாகவே அருளை சுரக்கின்றார். அதனால பசுவினுடைய உடம்புல பால் எங்க இருக்குன்னா எல்லா இடத்துலையும் இருக்கு. ஆனா அது எடுப்பதற்கான கறப்பதற்கான ஒரு இடம், ஒரு மடி இருக்கிற மாதிரி இறைவன் எங்கும் இருந்தாலும் அந்த இறை ஆற்றலை நம்ம பயன்படுத்தி கொள்வதற்கு ஒரு இடம் ஆலயம், மூர்த்திகளின் ஆலயம் வழியாகவே அருளை இறைவன் வெளிப்படுத்துகின்றார். அதற்கப்புறம் அதனால ஆலயம் ஏன் என்பதற்கு ஆலயத்தோட முக்கியத்துவம் காரணம் என்பது சொல்லப்பட்டிருக்கு. மற்ற மதங்கள்ல இந்த புரிதல் இல்லை. கடவுள் எங்கும் நிறைந்தவர், இருந்தாலும் அவனுக்கு வழிபடுறதுக்குன்னு ஒரு இடம் வச்சிருக்கிறான். அங்க கடவுள் விக்கிரகம்னு ஒன்று வைத்துக் கொள்ளக்கூடாது, வைத்துக் கொள்ளவில்லை என்றாலும் எல்லா இடத்துலையும் வழிபடுறதுன்னு இல்லாம வழிபடுறதுக்குன்னு ஒரு மசூதி, ஒரு சர்ச்சுன்னு ஒரு இடம் வைத்திருக்கிறார்கள். அதையே நம்ம அடுத்த நிலையில வழிபடுவதற்கு ஒரு விக்கிரகமும் வச்சிருக்கோம். கடவுள் எங்கேயும் இருக்கிறாருன்னா எங்க வேணாலும் வழிபடலாம்ல. ஆனா அதுக்குன்னு ஒரு இடம் தேவைப்படுற பொழுது, அதே மாதிரி கடவுள் எங்கும் இருக்கிறார்னாலும் அவரை வணங்குறதுக்குன்னு ஒரு மூர்த்தியையும் வைத்திருக்கிறோம். நம்ம வீட்டுல நம்ம அப்பா அம்மா முன்னோர்கள் அவர்கள் இல்லைனாலும் இருந்தாலும் கூட நினைவா ஒரு போட்டோ வச்சிருக்கிறோம் பாக்கெட்ல. வீட்டுல ஒரு புகைப்படம் வைத்திருக்கிறோம். அப்ப என்னது, அவருடைய நினைவு அங்க அதுல இருக்குன்னு பாக்கெட்லயே வைத்துக் கொள்ளலாமே. நம்முடைய குழந்தைகளோட போட்டோவோ இல்லை அம்மா அப்பா கணவன் மனைவி அப்படி நம்ம பர்சனலா வைத்து கொண்டு இருக்கிறோம். அது அவர்களுடைய நினைவா அதை பார்த்த உடனே நமக்கு அவர்கள், அது வெறும் போட்டோன்னா அப்படியா சொல்றோம் இல்ல, பார்த்த உடனே நமக்கு அவர்களுடைய நினைவு வருகின்றது. அதே மாதிரி இறைவனை நினைத்து கொள்வதற்கு ஒரு இடம் ஆலயம். அதுக்கப்புறம் ஆலய வடிவம், ஆலயம் எப்படி ஆகம சாஸ்திரங்கள்ல வடிவமைக்கணும்னு முறைகள் சொல்லி இருக்கு. அதற்கான தத்துவம் என்ன என்பதை பார்க்க போகிறோம். ஆலயம் மனித வடிவம், மனித உடல் எப்படி இருக்கோ அந்த அமைப்புல தான் ஆலயம் வடிவமைக்கப்பட்டிருக்கின்றது. கோயில்கள் நமது உடம்பின் வடிவிலேயே அமைக்கப்பட்டிருக்கின்றன. இதனை க்ஷேத்திரம் ஷரீர பிரஸ்தாரம் என்பர். இந்த க்ஷேத்திரம்ங்கிறது சரீரத்தினுடைய அமைப்பின்படியே இருக்கின்றது. வெளியே இருக்கக்கூடிய கோபுரம் நம்முடைய திருவடிகள் அப்படி இருக்கு. அது ஒவ்வொரு படிப்படியா பார்க்கலாம். ஒவ்வொரு நிலைகளா அது எப்படி என்னங்கிறது விரிவாகவே சொல்லப்பட்டிருக்கு, பார்க்கலாம். க்ஷேத்திரம் ஷரீர பிரஸ்தாரம் என்பது வாக்கியம். இதனை திருமூலர் உள்ளம் பெருங்கோயில் ஊனுடம்பு ஆலயம் வள்ளற் பிரானார்க்கு வாய் கோபுர வாசல் தெள்ளத் தெளிந்தார்க்கு ஜீவன் சிவலிங்கம் கள்ளப்புலனைந்தும் காளா மணி விளக்கே என்று கூறுகின்றார். உள்ளம்தான் பெருங்கோயில். பெருங்கோயில்ங்கிறது அந்த சந்நிதி, கர்ப்ப கிரகம். ஊனுடம்பு ஆலயம்னா அந்த முழு ஆலய அமைப்பு நம்மளுடைய உடல். வள்ளல் பிரானார்க்கு வாய் கோபுர வாசல்னா, வாய் தான் கோபுர வாசல்னா. தெள்ளத் தெளிந்தார்க்கு ஜீவன் சிவலிங்கம், உள்ள இருக்கக்கூடிய ஜீவன் ஜீவாத்மா அதுதான் சிவலிங்கம். கள்ள புலனைந்தும், இந்த கண்ணு காது மூக்கு இந்த புலன்கள் ஐந்தும் விளக்கு தீபங்கள் என்று கூறுகிறார். இதனை வேறொரு முறையிலும் மனித உடம்போடு ஒப்பிட்டு கூறுவது உண்டு. மனித உடம்பில் உள்ள பாதங்கள் கோபுரம். ஒரு மனிதன் படுத்திருந்தான்னாக்கா முதல்ல பாதம் இருக்கு, பாதங்கள் கோபுரம். முழங்கால் ஆஸ்தான மண்டபம், கோபுரத்துக்கு அடுத்து இருக்கக்கூடிய மண்டபம் ஆஸ்தான மண்டபம், அது முழங்கால். தொடை நிருத்த மண்டபம், தொப்புள் பலிபீடம், மார்பு மகா மண்டபம், கழுத்து அர்த்த மண்டபம், சிரம் கர்ப்பகிரகம், தலைதான் கர்ப்பகிரகம். சிரத்தில் உள்ள இரு செவிகளில் வலது செவி தட்சிணாமூர்த்தி. தலை கர்ப்பகிரகம், வலது காது இடது காதுன்னு இருக்கு. வலது பக்கம் தட்சிணாமூர்த்தி இருப்பார், இடது பக்கத்துல சண்டிகேஸ்வரர். மார்பில் நடராஜர், சந்நிதிக்கு முன்னாடி நடராஜ பெருமான் வைத்திருக்கிறோம். மார்பில் நடராஜர். கழுத்தில் நந்தி, கழுத்து பகுதி நந்தி. வாய் ஸ்நபன மண்டப வாசல், ஸ்நான மண்டபம்னு ஒரு மண்டபம் இருக்கும், ஸ்நபன மண்டப வாசல். உற்சவமூர்த்தியை அங்க வச்சு அபிஷேகம் பண்றதுக்கான இடம். மூக்கு ஸ்நபன மண்டபம்.
புருவ மத்தி லிங்கம். இந்த ஆக்ஞா சக்கரம்ங்கிற புருவ மத்தி தான் லிங்கம் இருக்கக்கூடிய இடம். கோயிலுடைய மெயினான இந்த லிங்கம் இருக்கக்கூடிய கர்ப்ப கிரகத்தினுடைய நடுப்பகுதி. புருவ மத்தி லிங்கம். தலையின் உச்சி விமானம் ஆகும். அந்த தலையினுடைய உச்சி பகுதி தான் கர்ப்ப கிரகத்துக்கு மேல இருக்கக்கூடிய விமானம் ஆகும். ஒரு மனிதன் படுத்திருந்தா எப்படி இருக்குமோ அந்த அமைப்புல கோயில் அமைப்பானது இருக்கின்றது. அதுக்கப்புறம் இதுல ஒன்றொன்றினுடைய தத்துவத்தை பார்க்கலாம், அமைப்பு முறை பார்க்கலாம். முதலாவது கோபுரம். கோபுரம் ஸ்தூல லிங்கம் ஆகும். இந்த கோயிலுடைய கோபுரம் ஸ்தூல லிங்கம் என்று சொல்லப்படுது. கோபுர தரிசனம் கடவுளது பாத தரிசனம் என்பர். வெளியே முன்னாடி பார்த்தா அந்த கோபுரம் இறைவனுடைய பாதம், ஜீவனுடைய பாதம். உள்ள ஜீவாத்மாவா பரமாத்மாவா நினைச்சோம்னாக்கா மனிதனுடைய பாதம் கோபுரம். பரமாத்மா இறைவன்கிற பொழுது அந்த கோபுரம்ங்கிறது இறைவனுடைய திருவடி. அதனால முன்னாடி கோபுர தரிசனம் கோடி புண்ணியம்னா வெளியே இருந்து முதல்ல கோபுரத்தை ஒரு நமஸ்காரம் பண்ணிட்டு வணங்கிட்டு அப்புறம் உள்ள போகணும். ஏன்னா பூபாதவ் அப்படின்னு மந்திரம் சொல்லுது, வேத மந்திரம். பூமி இறைவனுடைய பாதம். இந்த ஒட்டுமொத்த பிரபஞ்சமும் இறைவனுடைய சரீரம், விஸ்வரூபம் அப்படின்னா விஸ்வம் இறைவனுடைய ரூபம். விஸ்வம் இந்த உலகம், பிரபஞ்சம் இறைவனுடைய உடல் என்றால் பூமி இறைவனுடைய பாதமா. சூரியன் சந்திரன் அவருடைய கண்கள். பூமிங்கிறது இறைவனுடைய பாதம். பூபாதவ் அப்படின்னு மந்திரம், வேத மந்திரம் ஆரம்பிக்குது. விஷ்ணு சஹஸ்ரநாமத்திலையும் பார்க்கிறோம். ஆனால் பூமிங்கிறது பாதம். அப்புறம் பகவத்கீதையில் சொல்றார், ஏகாம்சேன ஸ்திதோ ஜகத்து, என்னுடைய ஒரு அம்சத்தினால இந்த உலகமானது இருக்கின்றதுனா. இந்த மாதிரி எண்ணற்ற பிரபஞ்சம் இருக்கிற இந்த பூமிங்கிறது ஒரு சிறு அம்சம். கோபுரம்ங்கிறது இறைவனுடைய பாதம். அதனால்தான் அந்த கோபுரத்துல உலகத்துல இருக்கக்கூடிய சகல ஜீவராசிகளும் வடிவமைச்சிருப்பாங்க. தேவர்கள் இருப்பார்கள், அசுரர்கள் இருப்பார்கள், விலங்குகள் இருக்கும், மனிதர்கள் இருப்பார்கள். அந்த கோபுரம், பெரிய கோபுரம் பார்த்தாக்கா அதில் உலகத்துல எல்லா பாம்பு பள்ளி விலங்குகள்ல இருந்து தேவர்கள், அசுரர்கள், மனிதர்கள் எல்லாருமே அதுல விக்கிரகங்களா பொம்மைகளா வடிவமைக்கப்பட்டிருக்கும். ஏன்னா அந்த கோபுரம்ங்கிறதே ஒரு பிரபஞ்ச வடிவம், அது இறைவனுடைய திருவடி என்று. கோபுரத்தை பார்க்கிறது உலகத்தை பார்க்கிற மாதிரி, அது இறைவனுடைய திருவடியை பார்க்கிறத மாதிரி. உலகத்துல இருக்க சகலமும் இறைவனிடத்துல தான் இருக்கின்றது, இறைவனுக்கு அந்நியமாக ஒன்றும் இல்லைங்கிற தத்துவம் பாவனை அங்க. இதனை பிரம்மரந்திர மத்திய கபால துவாரம் என்று யோகிகள் கூறுகின்றனர். யோக சாஸ்திரங்கள்ல இத இன்னொரு அவர்கள் யோக திருஷ்டியில வேற ஒரு அர்த்தம் கொடுக்கிறார்கள். பிரம்மரந்திர மத்திய கபால துவாரம்னா, இந்த பிரம்மரந்திரம்னு சொல்லப்படுகிற இந்த உச்சி தலையினுடைய அந்த மையப்பகுதி மத்திய கபாலம், கபாலத்தினுள்ள அந்த துவாரம், அதுதான் யோகத்துல பிரதானமானது. அத இந்த கோபுரம்ங்கிறத யோக மார்க்கத்துல அவ்வாறு சொல்லுகின்றார்கள். அண்ட பிண்டங்கள் அனைத்தையும் அடக்கி கொண்டு இருக்கும் பரம புருஷனாகிய இறைவனது விராட் ஸ்வரூபமே கோபுரம் ஆகும். விராட் ஸ்வரூபம்னா ஸ்தூலமான உடல். விராட்டுங்கிறது இறைவனுடைய இந்த பிரபஞ்ச, விராட்டுங்கிறது விஸ்வம் உலகம். இறைவனுடைய ஸ்தூல உடல், ஸ்தூல சரீரம் என்னன்னா இந்த பிரபஞ்சம் தான். ஒட்டுமொத்த பிரபஞ்சமும் இறைவனுடைய ஸ்தூல சரீரம். நம்ம உடம்புன்னு எடுத்துக்கொண்டா அதுல கண்ணு, காது, மூக்கு, நாக்கு, இப்படி பல அவயவங்கள் இருக்கு. ஒவ்வொரு அவயவமும் அதற்குன்னு ஒரு தனி வடிவம் இருக்கு, தனி ஒரு செயல்பாடு இருக்கு. ஆனா இதெல்லாம் சேர்ந்து ஒரு உடலா இருக்கு. அதை பயன்படுத்துகின்ற ஜீவன் உள்ள இருக்கிறான். அதே மாதிரி பிரபஞ்சம்ங்கிறத ஒரு பேருடல்னாக்கா இல்ல சூரியன், சந்திரன், எண்ணற்ற கிரகங்கள், கோள்கள்லாம் இருக்கு. இதெல்லாம் ஒரு உடம்பினுடைய சிறு சிறு அவயவம் மாதிரி. அந்த உடம்ப உள்ளிருந்து இயக்கக்கூடிய, பயன்படுத்தி கொண்டு இருக்கக்கூடிய ஜீவன் மாதிரி பரமாத்மா இறைவன் இருக்கின்றார். விராட் ஸ்வரூபமே கோபுரம் ஆகும். அதனால கோபுரத்துல எல்லா விக்கிரகங்களும் இருக்கின்றன. அதுல அந்த கோபுரத்திலே ஆண் பெண் சேர்ந்து இருக்கிற மாதிரியான விக்கிரகங்களும் இருக்கும். அது இல்லாம உலகம் இல்லையே. உலகத்துல இருக்கக்கூடிய சகல ஜீவராசிகளும் ஆண் பெண் சேர்க்கையினால வந்ததுதான். அதை காட்டுவதற்காகவும் தான் அந்த மாதிரியான விக்கிரகங்களும் வச்சிருக்கிறான். அது ஏதோ ஆபாசம்னு இவனுடைய புத்தியில இருக்க ஆபாசத்தை அங்க பாக்குறான்.
அது உலகத்தோட அடிப்படையே அதான். இவனும் அப்படித்தான் வந்தவன் தானே. எல்லாருமே உலகத்துல இருக்கக்கூடிய அடிப்படை ஆண் பெண் சேர்க்கையினால வந்தது தான். அது சாதாரண ஒரு உயிரினத்துல இருந்து பெரிய ஜீவராசிகள் வரைக்கும் ஆண் பெண்ணாதான் உலகம் இருக்கு. ஆண் பெண் சேர்க்கையினால தான் உலகம் வந்திருக்கு. தேவர்களா இருக்கலாம், அசுரர்களா இருக்கலாம், மனிதர்களா இருக்கலாம், விலங்குகளா இருக்கலாம், பறவைகளா இருக்கலாம், புழு பூச்சிகளா இருக்கலாம். எல்லாத்துக்கும் அடிப்படை ஒரு ஆண் பெண் சரீரம் அதனுடைய சேர்க்கையினால வந்தது. அதை காட்டுவதற்காகவும் அந்த கோபுரத்துல அந்த மாதிரியான விக்கிரகங்களும் இருக்கு. அதனால அதனுடைய அடிப்படை தத்துவத்தை புரிந்து கொள்ளணும். அது ஒன்றும் ஆபாசமோ அசிங்கமோ கிடையாது. அதுல இருந்து தான் நாம வந்தோம். அது இல்லைன்னா உலகமே இல்லை. அதை வெளிப்படையா தவறான நோக்கத்தோட பார்க்கறது தான் ஆபாசம். அது பார்க்கிற புத்தியில இருக்கு. அது எல்லாருடைய அடிப்படையும் அதுதான். அதனால அதை புரிந்து கொள்ளணும். அதெல்லாம் தான் சாஸ்திரம் சொல்லி இருக்கு. அதனால உச்சியில் இருக்கும் கும்பம் ஷோடசாந்தம் எனப்படும். அந்த கோபுர உச்சியில இருக்கக்கூடிய கும்பமானது ஷோடச அந்தம். ஷோடச இந்த உடம்ப 16 பிரித்தா அதனுடைய முடிவு கோபுர கலசம். அடுத்தது அந்த கோபுரம் கடந்து உள்ள போனா வரிசையா பிரகாரங்கள் இருக்கு. சுத்தி வருவதற்கான வளையமா வட்டங்கள் இருக்கு. நடுவுல சந்நிதி இருக்கு. அந்த பிரகாரங்கள் பெரிய கோயில் சின்ன கோயில் தகுந்த மாதிரி 3 பிரகாரம் இருக்கும், 5 பிரகாரம் இருக்கும், 7 பிரகாரம் இருக்கும், இன்னும் 9, 11 கூட கோயிலுக்கு வெளியே இருக்கக்கூடிய சுற்றுப்பாதையெல்லாம் சேர்த்து கூட பண்ணி இருக்கிறாரு. மதுரை மீனாட்சி அம்மன் கோயில் பார்த்தா முழு நகரமே பிராகாரமா இருக்கு. சுத்தி 4 வீதியும் சுத்தி வந்தாக்க கோயிலை சுத்தி வர்றதுதான். அதான் கோயிலுடைய அந்த மதில் சுவருக்கு உள்ள இருக்கிறது மட்டும் பிரகாரம் இல்லை, வெளியேயும் இருக்கு. ஆனா பொதுவாக கோயில் உள்ள இருக்கிறத 3 பிரகாரம் இருக்கும். பெரிய கோயில் 5 இருக்கும். அதை விட பெரிய கோயில்ல 7 பிரகாரம் இருக்கும். ஒன்றொன்றுக்கும் தத்துவம் இருக்கு. கோயிலில் இருக்கும் பிரகாரங்கள் 3, 5, 7 காணப்படுகின்றன. 3 பிரகாரங்கள் அன்னமயம், பிராணமயம், மனோமயம் என்று 3 கோஷங்களை உணர்த்துகின்றன. நம்ம உடம்ப 5ஆ பிரிக்கலாம். நம்மளுடைய உடம்ப சாஸ்திரம் 3ஆ பிரிக்கிறது உண்டு, 5ஆ பிரிக்கிறது உண்டு, 7ஆ பிரிக்கிறது உண்டு. 5ஆ பிரிக்கிற பொழுது அன்னமயம், பிராணமயம், மனோமயம், விஞ்ஞானமயம், ஆனந்தமயம். அன்னமயம்ங்கிறது ஸ்தூல உடம்பு. அன்னம் உணவு சாப்பிட்டு வளரக்கூடியது, உணவுனால வாழக்கூடியது, உணவிலிருந்து வந்தது, உணவுனால ஜீவித்திருப்பது, அது அழிந்த பிறகு உணவாகவே போகக்கூடியது. மண்ணில் போனாக்கா புழு பூச்சி மற்ற உயிரினங்களுக்கு உணவாகுது. அம்மா அப்பா சாப்பிட்ட உணவுல இருந்து தான் இந்த ஸ்தூல மாம்சமான உடம்பு தோன்றியது. அப்புறம் அந்த உணவை சாப்பிட்டதே அது வளருது. அது அழிந்த பிறகு மண்ணுக்கு போற பொழுது மற்ற உயிரினங்களுக்கு உணவாக ஆகிவிடுகிறது. அப்ப இந்த ஸ்தூல சரீரம் முழுக்க அன்னமயம்னு பேர். அன்னமயம்னா அன்னம் முழுக்க அன்னத்தினால் ஆனது, அன்ன வியாபகம் அப்படிங்கிற அர்த்தம். முழுக்க அன்னமயமா ஒரு அம்சம் இருக்கு. இந்த ஸ்தூல சரீரம் மட்டுமா இருக்குன்னு உள்ள பிராணன்கிறது ஸ்தூல சரீரத்தை இயக்குகின்றது. அந்த பிராணனையும் 5ஆ பிரிக்கிறோம். அதனால அதுக்கு பிராணமய கோஷம்னு பேர். அதனால ஸ்தூல சரீரத்துக்கு அன்னமய கோஷம், கோஷம்னா மறைப்புன்னு அர்த்தம். உள்ள ஆத்மா இருக்கு. அந்த ஆத்மாவுக்கு வெளியே இந்த பிரகாரம் மாதிரி ஒவ்வொரு கோஷங்கள் இருந்து உள்ள இருக்கக்கூடிய ஆத்மாவை மறைத்திருக்கின்றன. அதனால வேதாந்தத்துல அது கோஷம்னு சொல்லுவோம். அன்னமயம் அல்லது அன்னமய கோஷம். ஸ்தூல சரீரம் அன்னமயமா இருக்கு. அதற்குள்ள பிராணன் சேர்ந்து, பிராணன் தான் கை கால்கள் இயக்குகின்றது, ஜீரணத்தை பண்ணுகின்றது, உடம்பு முழுக்க சக்தியை கொண்டு செல்லுகின்றது. பிராணன் அபானன், வியானன், உதானன், சமானன்னு உள்ள இருந்து 5 விதமான காரியங்களை பிராணன் பண்ணி கொண்டிருக்கு. அதற்கு பிராணமய கோஷம்னு பேரு. அதற்கும் உள்ள மனசு இருக்கின்றது. அதுக்கு மனோமய கோஷம்னு பேரு. மனதுங்கிற சிந்திக்கக்கூடிய உணர்வு, அதோட இந்த கர்ம எந்திரியங்கள், கை காலு கண்ணு மூக்கு நாக்கு, அது பிராணனோட சேர்ந்தது. பிராணமய கோஷம்னு சொல்ற பொழுது கைகள் கால்கள், இந்த மல ஜலத்தை வெளியேறிட்டு இந்த உறுப்பு வாய், இதுக்கு கர்ம இந்திரியங்கள்னு பேரு. இந்த கர்ம இந்திரியங்களும் பிராணனும் சேர்ந்தது பிராணமய கோஷம். அது ஒரு தொகுதி. அதற்கு உள்ள மனசும் ஞான இந்திரியங்கள்ங்கிற கண்ணு காது மூக்கு நாக்கு தோல்ங்கிற 5 சென்ஸ் ஆர்கன்ஸ் 5ம் மனசும் சேர்ந்தது
மனோமய கோஷம்னு பேரு, அது ஒரு தொகுதி. அதற்கு மனசுக்கு மேல புத்தி இருக்கு. அந்த புத்தியும் இந்த ஞான இந்திரியங்களை சேர்ந்துதான் வேலை செய்கின்றது. அதனால கண்ணு காது மூக்கு நாக்கு தோல் புத்தி சேர்ந்தா அதற்கு விஞ்ஞானமய கோஷம்னு பேர். அதற்கு மேல ஆனந்தமய கோஷம்னு அவித்யா இருக்கு. இதெல்லாம் தூக்கத்துல எங்க போகுது? ஒரு அவித்தையில லயமாகி இருக்கு, அங்க ஆனந்தமும் இருக்கு. அதனால அந்த அவித்யைக்கு ஆனந்தம்னு பேரு. ஆத்மானந்தம் அந்த அவித்தையில வெளிப்படுது, ஆனந்தமய கோஷம்னு பேரு. அது இருக்கு உள்ள ஆழ்ந்த தூக்கத்துல ஆனந்தமய கோஷத்துல இருக்கிறோம். கனவு நிலையில மனோமய கோஷம் வேலை செய்யுது. விழிப்பு நிலையில இந்த பிராணமய இந்த ஸ்தூல சரீரம் அன்னமய கோஷத்துல இருந்து நம்ம செயல்படுகின்றோம். அதனால உடம்ப இப்படி 5ஆக பிரிக்கலாம். அதுல 3 எடுத்துக்கொண்ட பிரதானமா நமக்கு தெரிகின்ற அன்னமயம், பிராணமயம், மனோமயம், அது 3 பிரகாரம்னு எடுத்துக்கொள்ளலாம். இன்னொரு கோணத்துல இந்த உடம்ப 3ஆக ஸ்தூல சரீரம், சூக்ஷ்ம சரீரம், காரண சரீரம். அதாவது ஸ்தூல சரீரம் அன்னமயத்தை ஒரு சரீரமா, அன்னமய கோஷம் அது ஸ்தூல சரீரம். உள்ள இருக்கக்கூடிய பிராணன், மனசு, புத்தி அதை ஒன்னா சேர்த்து சூக்ஷ்ம சரீரம். ஏன்னா மரண காலத்துல இந்த ஸ்தூல சரீரம் அன்னமய கோஷம் மட்டும் இருக்கும். சூக்ஷ்ம சரீரங்கிற பொழுது பிராணன், மனசு, புத்தி இந்த 3ம் சேர்ந்து அதுதான் வெளியே போகுது. அதனால அந்த 3 சேர்த்து 3 கோஷத்தையும் சேர்த்து ஒன்னா சொன்னா சூக்ஷ்ம சரீரம். அப்புறம் ஆனந்தமய கோஷம்ங்கிறது அவித்யா, அது காரண சரீரம். அப்படி 3 சரீரமா சொல்லலாம், அல்லது 5 கோஷங்களாக சொல்லலாம். 3 சரீரமா சொல்ற பொழுது ஸ்தூல சரீரம், சூக்ஷ்ம சரீரம், காரண சரீரம். கோயில்ல 3 பிரகாரம் இருக்கிறதுங்கிறது ஸ்தூல முதல்ல வெளிவட்டம் ஸ்தூலம், அதற்குள்ள 2வது வட்டம் சூக்ஷ்மம், அதற்கு 3வது வட்டம் காரண சரீரம். அதற்கு உள்ள ஆத்மா இருக்கு. அந்த ஆத்மாதான் ஆத்மாதான் ஈஸ்வரனா, இறைவனா, சிவலிங்கமா கர்ப்ப கிரகத்துல இருக்கிறார். 5ஆ பிரிக்கிற பொழுது இந்த 5 பிரகாரம் இருக்கிற பொழுது 5 கோஷங்களா எடுத்துக்கொள்ளணும். வெளியே இருக்க 5வது வட்டம் அந்த அன்னமயம், அதுக்கு 4வது வட்டம் பிராணமயம், 3வது வட்டம் மனோமயம், 4வது வட்டம் விஞ்ஞானமயம், 5வது வட்டம் ஆனந்தமயம். அதற்கு பேரா ஆத்மா உள்ள லிங்கமா இருக்கின்றார். அப்படி 5 கோஷங்கள். 7 என்று சொல்ற பொழுது உடம்ப இன்னொரு கோணத்துல பார்த்தா 7ஆக பிரிக்கலாம். சப்த தாதுக்கள்னு பேர். சப்த தாதுக்கள் ஆயுர்வேத சாஸ்திரம் அப்படி பிரிக்குது. 7 தாதுக்கள் சேர்ந்தது உடம்பு. இந்த ஸ்தூல வெளியே தோல்னு இருக்கு, முதல்ல புறத்துல தோல் இருக்கு, அது ஒன்று. அதற்குள்ள மாம்சம் 2வது, அதற்குள்ள ரத்தம் இருக்கு 3வது, நடுவுல நரம்பு இருக்கு 4வது, 5வது எலும்பு இருக்கு. எலும்புக்குள்ள மஜ்ஜைன்னு இருக்கு. எலும்புக்குள்ள ஒன்று இருக்குல்ல, அது முக்கியமானது இல்லை. அது ஒழுங்கா இல்லைனாலும் மூட்டு வலி வரும், நிற்க முடியாது, அதெல்லாம் இருக்கு. அப்ப மஜ்ஜைன்னு இருக்கு 6வது. அப்புறம் சுக்லம், சோனித்தம்னு பிந்தணு, உயிரணு, அது சேர்த்து அதெல்லாம் சேர்ந்து அந்த 7 உடம்ப இப்படி 7ஆ பிரிக்கலாம். தோல், மாம்சம், ரத்தம், நரம்பு, எலும்பு, மஜ்ஜை, சுக்லம் அல்லது சோனிதம். 7 பிரகாரம். இந்த அடிப்படையில 7 பிரகாரமானது கோயில்கள்ல வைக்கப்பட்டிருக்கு. அப்ப அது இந்த 7 தோல்ல இருந்து உள்ள கடந்து போனா உள்ள ஹிருதயஸ்தானத்துல உள்ள ஹிருதயத்திலேயோ அல்லது இந்த கபாலத்துல பிரம்மரந்திரத்துல ஈஸ்வரன் இருக்கின்றான், சிவலிங்கமா இருக்கிறார். அல்லது நம்மளுடைய மனித சரீரம் தான் அல்லது ஈஸ்வரனுடைய விராட் சரீரம் தான் ஒரு கோயில் அமைப்புல இருக்கு. இதெல்லாம் கடந்து உள்ள போய் நம்ம ஈஸ்வரனை பார்க்கிறோம். அதே மாதிரி இந்த உடம்பு, மனது, புத்தி, பிராணன் இதுதான் நான் நாம நினைத்து கொண்டிருக்கிறோம். இதற்குள்ள இதை நடத்துபவரா உள்ள ஈஸ்வரன் இருக்கிறார். இதெல்லாம் நம்ம கடந்து போய் உள்ள இருக்கக்கூடிய நம்ம ஹிருதயத்துக்குள்ள இருக்கக்கூடிய இறைவனை நாம பார்க்கணும். அதற்கு நமக்கு நிறைய பக்குவம் வேணும். அதனால் அது அப்படியே ஸ்தூல வடிவமா வெளியே வைத்திருக்கிறார்கள். வெளியே போய் வெளியே கோயில்ல பிரகாரம்லாம் சுத்தி உள்ள போய் ஈஸ்வரனை பார்க்கிறது என்று வைத்திருக்கிறார்கள். அதை நம்ம சரியா செய்து பழகணும்னா அப்புறம் படிப்படியா உள்ள போய் நமக்குள்ள ஹிருதயத்துல இறைவனை பார்க்க முடியும். பலமுறை பிரகாரங்களை சுற்றி வலம் வருவது கோஷங்களை கடந்து இறைவன் விளங்குகிறான் என்பதை நினைப்பூட்டுகின்றது. அல்ல, தத்துவார்த்தமா
இப்படி சரீரத்துக்குள்ள ஆத்மாவா இந்த 3, 5, 7 தத்துவங்களை கடந்து ஆத்மாவா பரமேஸ்வரன் பரமாத்மா இருக்கிறார். அது அப்படியே ஸ்தூலமா வெளியே வைத்திருக்கிறார்கள். அதுக்கப்புறம் அந்த கர்ப்ப கிரகத்துக்கு மேல இருக்கக்கூடிய விமானம், அந்த விமானத்தோட அமைப்பு எப்படி இருக்கிறது என்றால், விமானங்கள் நாகரம், திராவிடம், வேசரம் என 3 வகைப்படும். அந்த விமானத்தினுடைய படிகள் 3 நிலைகள்ல அது இருக்கு. பீட்டம் முதல் அனைத்தும் சதுரமாக உள்ள விமானம் நாகரம் எனப்படும். முதல்ல சதுரமா 2-3 ஸ்டெப்ஸ் போட்டிருப்பாங்க. அந்த சதுரமா இருக்கிற அமைப்புகளுக்கெல்லாம் நாகரம்னு பேரு. அதுக்கப்புறம் கண்டம் முதல் வட்டமாக உள்ள விமானத்தை வேசரம் என்பார்கள். வட்டமா இருக்கக்கூடிய விமான பகுதிக்கு வேசரம்னு பேரு. அதற்கு மேல 8 கோணமாக உள்ள விமானம் திராவிடமாகும். 8 கோணமா அமைக்கப்பட்டிருக்கிற அந்த பகுதிக்கு திராவிடம்னு பேரு. இதெல்லாம் ஆகம சாஸ்திரங்கள்ல இதெல்லாம் சொல்லி இருக்கு. இப்படித்தான் விமான அமைப்பு இப்படித்தான் இருக்கணும், கோபுர அமைப்பு இப்படித்தான் இருக்கணும் என்பதெல்லாம் ஆகம சாஸ்திரங்கள்ல தெள்ள தெளிவா சொல்லி இருக்கு. ஆண் விமானமாக நாகரத்தையும், நாகரம்ங்கிறது ஆண் என்று உருவகப்படுத்தப்படுது. அப்புறம் பெண் விமானமாக திராவிடத்தையும், 8 கோணமா இருக்கிறது பெண் என்றும், அலி விமானமாக வேசரத்தையும் கூறுவர். வட்டமா இருக்கிறது அது அலி விமானம். ஆண் பெண் அலி, அதான் சதுரம், வட்டம், எண்கோணம். விமானத்தின் கீழ்ப்புறம், அந்த விமானத்தினுடைய வெளியில கோபுர விக்கிரகங்கள் வச்சிருப்பாங்களே, அதுல விமானத்தின் கீழ்ப்புறம் முருகனையும், தென்புறம் தட்சிணாமூர்த்தியையும், மேல்புறம் விஷ்ணுவையும், வடபுறம் பிரம்மனையும் சுதையால் அமைப்பர். விமான மேல்பாகத்தில் இடபத்தையும், இடபம்ங்கிற ரிஷபம், ரிஷபத்தையும், பூதத்தையாவது, இடபத்தையாவது பூதத்தையாவது, ஒரு பூதகணம் அதை தாங்கி கொண்டிருக்கிற மாதிரி அமைப்பு இருக்கும். பூதத்தையாவது அமைப்பது மரபு. விமானத்தையும் கோபுரத்தையும் போல் ஸ்தூலலிங்கமாக கருதுவர். விமானம்ங்கிறதும் ஸ்தூலலிங்கமா பார்க்கப்படுது. வெளியே இருக்கக்கூடிய கோபுரம் அதுவும் ஸ்தூலலிங்கம், அதே மாதிரி விமானமும் ஸ்தூலலிங்கமா கருதப்படுகின்றது. அதுக்கப்புறம் இப்படி பிரகாரங்களை கடந்து போனா, கோபுரத்தை கடந்து பிரகாரங்களை கடந்து உள்ள போனா முதல்ல இருக்கிறது கொடிமரம். கொடிமரம் இருக்கு. அந்த கொடிமரத்தோட அமைப்பு, அதனுடைய தத்துவம் என்னங்கிறது. கோபுரத்தை ஸ்தூல லிங்கமாக கூறினோம். கொடிமரம் சூக்ஷ்ம லிங்கமாகும். கோபுரம் ஸ்தூலமான லிங்கம்னா கொடிமரம் சூக்ஷ்ம லிங்கம். கொடிமரத்தின் அடிப்பாகம் சதுரமாக இருக்கும். அது கீழே பேஸ் சதுரமா பண்ணியிருப்பாங்க. இது இறைவனின் படைப்பை உணர்த்துகின்றது. இது பிரம்ம பாகமாகும். பிரம்மா படைப்பு மூர்த்தியா சொல்ற பொழுது பிரம்மான்னு சொல்றோம். அந்த படைப்பு தத்துவம் அதுதான் சதுரமா பிரம்ம பாகம்னு பேர். அந்த கொடிமரத்தோட கீழே இருக்கக்கூடிய சதுரமானது பிரம்ம பாகம், படைப்பு தத்துவத்தை குறிக்கின்றது. அதன் மேலுள்ள பாகம் எண் கோணமாக இருக்கும். சதுரமா இருக்கிறதுக்கு மேல 8 கோணம் எண் கோணமா ஒரு அமைப்பு இருக்கும். அது காத்தலை குறிக்கும். 8 திசைகள்ல இருந்தும் காக்கப்படுகின்றது. காத்தலை குறிக்கும். அது விஷ்ணு பாகம். காக்கிற ரூபம், காக்கிற மூர்த்தி மகாவிஷ்ணு. அது விஷ்ணு பாகம் ஆகும். அதற்கு மேல மேல் உருண்டு நீண்ட பாகம் ருத்ரனை குறிக்கும். நீளமா உயரமா இருக்கக்கூடிய அந்த உருண்ட பாகம் தண்டா இருக்கிறது. அது ருத்ரமுகம், ருத்ரபாகம். அது சம்ஹார தொழிலின் அறிகுறியாகும். சம்ஹாரத்தை செய்வதனுடைய அறிகுறி. அதனால இதெல்லாம் கொடிமர தத்துவம். ஆகவே கொடிமரம் மும்மூர்த்திகளையும் முத்தொழில்களையும் உணர்த்துகின்றது. இந்த உலகம் 3 தொழில்கள், படைத்தல், காத்தல், அழித்தல், இதான் தொடர்ந்து நடந்து கொண்டு இருக்கு. உற்பத்தி ஆகுது, இருக்குது, அழிந்து போகுது. அவ்வளவுதான். ஒட்டுமொத்த பிரபஞ்சமும் ஒரு காலத்துல இல்லாம இருந்தது, உற்பத்தியாகி இப்பொழுது இயங்கி கொண்டிருக்கின்றது. ஒரு காலத்துல முழுக்க இல்லாமல் போகும். அப்புறம் அதற்கு நடுவுல இதுல எண்ணற்ற உருவங்கள், எண்ணற்ற உடல்கள், மரம், செடி, கொடிகளா, பறவைகளா, விலங்குகளா உற்பத்தி ஆகுது, இருக்குது, அழியுது. இது ஒரு சுழற்சி தொடர்ந்து நடந்து கொண்டே இருக்கு. அந்த ஒட்டுமொத்த பிரபஞ்ச தத்துவத்தையும் படைப்பு தத்துவத்தையும் அந்த கொடிமரம்ங்கிறது காட்டுகின்றது. அதனால படைத்தல், காத்தல், அழித்தல், அதை செய்கின்ற அந்த சக்திய பிரம்மா, விஷ்ணு, சிவன், ருத்ரன் என்று சொல்லுகின்றோம்.
அல்ல, அந்த படைத்தல் காத்தல் அழித்தல் தொழிலுக்கு காரணமா இருக்கக்கூடிய ஈஸ்வர சக்தி அது ஒரு ரூபமா உருவகப்படுத்தப்பட்டு பிரம்மா, மகாவிஷ்ணு, ருத்ரமூர்த்தி என்று சொல்லப்பட்டிருக்கு. அதனால இந்த கொடிமரமானது 3 தொழில்களை குறிக்கின்றது, 3 தொழில்களை நடத்துகின்ற 3 தேவர்களை குறிக்கின்றது, மும்மூர்த்திகளை குறிக்கின்றது. அதுக்கப்புறம் இந்த கொடிமரம் ஏன் கோயில்ல வைக்கிறோம், அதனுடைய தத்துவம் இருக்கு, அதற்கு ஒரு காரணமும் சொல்லி இருக்காங்க. அசுரர்களை அகற்றுவதன் பொருட்டும், அசுர சக்திகளை அந்த நீக்குவதற்காகவும், சிவகணங்களையும் தேவர்களையும் அழைத்தற் பொருட்டும். கொடிமரத்தும் உயரமா இருக்கும், அதன் மேல கொடி பறக்கும். அப்ப அந்த இடம் தெய்வங்கள் தேவதைகள் வந்து இங்க இருந்து அனுகிரகம் பண்ணணும்னு அந்த தேவகணங்கள் சிவகணங்கள் தெய்வங்களை அழைக்கிறதுக்காக கொடிமரம் வைக்கப்படுகின்றது. அசுர சக்திகளை துரத்துவதற்காக வைக்கப்படுகின்றது. ஆலயத்தை ரட்சித்தற் பொருட்டும் பக்தர்களை பாதுகாக்கவும் கொடிமரம் நிறுவப்படுகின்றது. அதனால தேவர்கள் சிவகணங்கள் வந்து அந்த இடத்துல இருந்து அந்த ஆலயத்தை ரட்சிக்கணும், ஆலயத்துக்கு வருகின்ற பக்தர்களை அனுகிரகம் பண்ணி அவர்களை பாதுகாக்கணும் என்று அதற்காக அமைக்கப்படுகின்றது. சிவன் கோயில் கொடிமரத்தின் மேல் பாகத்தில் நந்தியையும், அந்த கொடிமரத்தோட மேல என்ன வைக்கிறதுனா கொடி இருக்கு, கொடிக்கு மேல இருக்க அதுல வந்து சிவன் கோயிலா இருந்தா நந்தி, விஷ்ணு கோயில்னா கருடர் அவர்களுடைய வாகனம், தேவியினுடைய ஆலயங்களில் சிங்கத்தையும், விநாயகர் ஆலயத்தில் மூஷிகத்தையும், முருகன் கோவிலில் மயிலையும், சாஸ்தா கோவிலில் குதிரையையும் அந்தந்த தேவதைகளுக்கு தக்கவாறு அமைத்துள்ளனர். கொடிமரத்தினுடைய மேல அந்த வாகனமானது இருக்கும். மூலலிங்கத்திற்கு செய்யும் அபிஷேகம், அலங்காரம், நிவேதனம், அர்ச்சனை முதலிய அனைத்தும் கொடிமரத்திற்கும் செய்ய வேண்டும் என்பது முறையாகும். அப்படி பண்றதில்லை, பண்ணணுங்கிறது சாஸ்திரம் சொல்லி இருக்கு. வருஷத்துக்கு அந்த கும்பாபிஷேக சமயத்தில் அதுக்கு ஒரு பூஜை பண்ணுவாங்க, மற்ற நாட்களில் பண்ணுறதில்ல, செய்யணுங்கிறது சாஸ்திரம். கொடிமரத்தின் தடி அந்த நடுவில் வெளியே வந்து நம்ம உலோகத்தினால கவர் பண்ணுறோம், அல்லது வெறும் மரமாகவும் இருக்கும். கொடிமரம் மரம் தான், அது எந்த மரத்தில் பண்ணணுங்கிறத சொல்லியிருக்கு. கொடிமரத்தின் தடி நல்ல வைரம் உள்ளதாய் இருக்க வேண்டும். சந்தனம், தேவதாரு, செண்பகம், வில்வம், மகிழ் முதலிய மரங்கள் இதற்கு உகந்ததாகும். இதுல கொடிமரம் பண்றது உத்தமம். சந்தன மரம், சந்தனக்கட்டை, தேவதாரு கட்டை, செண்பக மரம், வில்வம், மகிழ் இது உத்தமம். அது கிடைக்கலனா பலாவும் மாவும் மத்தியமம், பலாமரம் மாமரம் வைக்கலாம். கமுகு, பனை, தெங்கு முதலியன அதமமாகும். ஏன்னா அந்த உயரத்துக்கு தகுந்த மாதிரி ஒரே மரமா அதை வைக்கணும், அதில் ஜாயின்லாம் இருக்கக்கூடாது, ஒன்றா வைக்கணும். இப்போ எது கிடைக்குதோ அதுக்கேற்ற மாதிரி வைக்கிறது. அதில் இந்த மரங்கள் கிடைத்தா உத்தமம். பலா மா மத்தியமம், கமுகு பனை தெங்குங்கிறது அதமம். கொடிமரம் 33 கணுக்கள் உள்ளதாய் இருப்பது சிறப்பு. அதில் 33 கணுக்கள் இருக்கிறோமா. நீளம் ஆலயத்தின் அளவுக்கு ஏற்றதாய் இருக்க வேண்டும். ஆலயத்தினுடைய அளவுக்கு தகுந்த மாதிரி அதனுடைய உயரமானது நம்ம வைத்துக் கொள்ளலாம். சிறிய கோயில்னா இருந்தால் குறைவான உயரம் இருந்தால் போதும், பெரிய கோயிலில் மிக உயர்ந்ததா வைத்திருப்பார்கள். அதனால் கோயிலுடைய அமைப்புக்கு தகுந்த மாதிரி அதனுடைய உயரமானது கணக்கிடப்பட வேண்டும். அதில் ஆகம சாஸ்திரங்கள்ல சொல்லி இருக்கு. அதெல்லாம் கொடிமரத்தின் தத்துவத்தை யோக நிலையோடும் ஒப்பிடலாம். அதனால் யோக நிலை நம்ம சரீரத்தோட யோக சாதனையில யோக சாஸ்திரங்கள்ல அதையும் ஒப்பிட்டு சொல்லி இருக்கிறார்கள். கொடிமரத்தூண் போன்றது உடம்பு. இந்த நம்மளுடைய முதுகுத்தண்டு இருக்கு, அது கொடிமரம் மாதிரி. உடம்பில் இடை பிங்களை என்ற 2 நாடிகள் வழியாக செல்லும் பிராணவாயுவை நடு நாடியாகிய சுசுப்னையில் நிலைநிறுத்தி இறைவனை தியானிக்க வேண்டும். கொடிமரம் மேல கொடி பறக்குது, அந்த கொடியினுடைய அந்த கயிறு கீழே வரைக்கும் இருக்கு. அப்போ முதுகுத்தண்டு அது கொடிமரம் மாதிரி, அது சுற்றி இருக்கக்கூடிய அந்த கயிறானது சுசும்னா நாடி போல, இந்த நாடி மாதிரி இடைப்பிங்களை நாடி மாதிரி. அந்த இடைப்பிங்களை நாடி எங்க போய் சேருது? சுசும்னால போய் சேருகின்றது.
அப்படி அதை தியானம் பண்ணணும், அப்படி நினைக்கணும். அதுவும் ஒரு உருவகம். அப்பொழுது பிராணவாயு அடங்கும். அதனால பிராணவாயுவை நடுநாடியாகிய சுசும்னையில் நிலைநிறுத்தி இறைவனை தியானிக்க வேண்டும். இந்த கயிறு ரெண்டும் மேலே போய் கொடியோட போய் சேருகின்றது, நடுவில் போய் சேருகின்றது. இடை பிங்களை நாடி சுசும்னா நாடியில போய் சேருது. அப்படி சேர்றதா நம்ம தியானம் பண்ணணும். அப்பொழுது பிராணவாயு அடங்கும். இப்படி தியானம் பண்ற பொழுது பிராணவாயுவானது அடங்கும். பிராணவாயு அடங்குனா பஞ்ச இந்திரியங்கள் ஒடுங்கும், மனம் ஒரு நிலைப்படும். பிராணன் அடங்குற பொழுது மனது அடங்கும். அப்ப அங்க உட்கார்ந்து நம்ம இதை மனதில் நினைத்து தியானம் பண்ற பொழுது இப்படி உருவகப்படுத்தி தியானம் பண்ணா மனது லயமாகும். பல யோகிகள் பார்க்கிறோம், சித்தர்கள் யோகிகள் அந்த தெய்வ சந்நிதியிலேயே அவர்கள் ஓரமாக உட்கார்ந்து பல காலம் தியானம் பண்ணி யோக நிலையை அடைந்திருக்கிறார்கள். சில இடங்கள்ல யோகிகள் யோக நிலையை அடைந்த இடத்திலேயே கோயிலானது அமைக்கப்பட்டிருக்கு. அது ஏற்கனவே இருக்க கோயில்கள்ல அவர்கள் அமர்ந்து தியானம் பண்ணி யோக நிலை யோக சித்தியை அடைந்திருக்கிறார்கள். அல்லது யோக சித்திகள் அடைந்த அந்த இடத்துல கோயில் கட்டப்பட்டு இருக்கு. அப்படியும் சில கோயில்கள் இருக்கின்றன. சில கரூர்ல பார்த்தா கருவூரார் சந்நிதினா இருக்கு. கொடிமரத்தை ஒரு யோகியின் உடம்பினுள் விளங்கும் மேருதண்டம் அல்லது முதுகெலும்பிற்கு ஒப்பிடலாம். இதனுள் 6 ஆதாரங்களும் சுசும்னா நாடியும் அமைந்திருக்கின்றன. அதனால அந்த கொடிமரத்துல 6 ஆதாரங்களும் சுசும்னா நாடியும் அமைந்திருக்கின்றன. குண்டலினி மூலாதாரத்திலிருந்து வெளியேறி 6 ஆதாரங்களையும் கடந்து சகஸ்ரராரத்தை அடைகின்றது. அங்கே அடையும் பொழுது அமிர்தம் பொழிகிறது எனும் தத்துவத்தை இது விளக்குகின்றது. அதுக்கப்புறம் கர்ப்ப கிரகம். ஆலயங்களில் கர்ப்ப கிரகம் அல்லது மூலஸ்தானம் மிகவும் முக்கியமான இடமாகும். இது எல்லா உலகங்களையும் படைத்தற்கு காரணமான மூல பிரகிருதியின் இடமாகும். நம்ம பார்த்தோம், பரமேஸ்வரன் பராசக்தி, மூல பிரகிருதிங்கிற மாயை, புருஷன் பிரகிருத்தின்னு சொல்லணும், அல்லது பரமேஸ்வரன் பராசக்தி மாயை, அதுதான் அந்த முழு கர்ப்ப கிரகத்தினுடைய இடம், மூல பிரகிருதியின் இடமாகும். ஒரு கோவில் எந்த மூர்த்திக்கு உரியதோ அந்த மூர்த்தியை அங்கு பிரதிஷ்டை செய்யப்பட்டிருக்கும். அதற்கு நேராக அந்த மூர்த்திக்கு உரிய வாகனம் அல்லது ஊர்தியையும் அதன் பின் ஒரு பலிபீடத்தையும் அமைத்திருப்பர். அதனால மையமா அந்த மூர்த்தி, சிவமூர்த்தியோ விஷ்ணுமூர்த்தியோ அல்லது விநாயகரோ அம்பாலோ அந்த கர்ப்ப கிரகத்துல மையமா இருப்பார்கள். எந்த ஆகம சாஸ்திரப்படி வைக்கிறோமோ, எந்த தெய்வத்துக்காக கோயில் அமைத்திருக்கிறோமோ அது மையமா நடுநாயகமா இருக்கணும். அதற்கு நேர பலிபீடமானது, அதற்கு நேர வாகனம் இருக்கும், வாகனத்துக்கு பிறகு பலிபீடமானது இருக்கும். இவை பதி, பசு, பாசம் அல்லது இறை, உயிர், தலை என்னும் முப்பொருள் உண்மையை உணர்த்துகின்றன. நடுவில் இந்த மையமா இருக்கக்கூடிய ஈஸ்வரன் அது பதி, அப்புறம் வாகனம்ங்கிறது பசு ஜீவன், அதற்கு பின்னாடி பலிபீடம்ங்கிறது பாசம்ங்கிறத குறிக்கின்றது. முப்பொருள் உண்மைன்னு நம்ம ஏற்கனவே முன்னாடி விரிவா பார்த்தோம். அதுதான் அந்த ஈஸ்வரன், நந்தி, பலிபீடம்னு பதி, பசு, பாசம்னு இருக்கு. ஆய பதிதான் அருட்சிவலிங்கமாகும், ஆய பசுவும் அடலேர் என நிற்கும், ஆய பலிபீடமாகும் நற்பாசமாம், ஆய அறநிலை ஆய்ந்து கொள்வார்கட்கே. திருமந்திரம். திருமந்திரத்துல இந்த பாட்டுல தெளிவா அது சொல்லப்பட்டிருக்கு. மூலஸ்தான மூர்த்தியே இறைவன், அதன் முன் பிரதிஷ்டை செய்யப்பட்டிருக்கும் ஊர்தி வாகனம், பசுக்களின் தலை சிறந்த உயிர் அந்த ஜீவன், பீடமே பாசம் அல்லது தலையாம். அந்த பலிபீடம்ங்கிறது அதுதான் பாசம்னு சொல்லப்படுகின்ற தலை. கர்ப்ப கிரகத்திற்கு முன்புள்ள அர்த்த மண்டபம், மகா மண்டபம், ஸ்னபன மண்டபம், அலங்கார மண்டபங்கள் நிவர்த்தி, பிரதிஷ்டை, வித்தியை, சாந்தி, சாந்தியாதீதம் என்னும் கலைகளை உணர்த்துகின்றன. ஆகம சாஸ்திரம் சொல்லியிருக்கிறத முன்னாடி எத்தனை கோயிலுடைய பெரிய அந்த அமைப்புக்கு தகுந்த மாதிரி நிறைய மண்டபங்கள் இருக்கும். ஒவ்வொரு மண்டபத்துக்கும் பேர் இருக்கு.
அர்த்த மண்டபம், மகா மண்டபம், ஸ்னபன மண்டபம், அலங்கார மண்டபம்னு பெயர்கள் அந்த மண்டபத்துக்கு இருக்கின்றன. அதுக்கப்புறம் சிவலிங்கம் பற்றி, சிவலிங்க தத்துவம் வருகின்றது. அதை நம்ம அடுத்த வாரம் பார்க்கலாம், அடுத்த வகுப்பில் பார்க்கலாம். ஓம் ஈஸ்வரோ குருராத்மேதி மூர்த்திபேத விபாகினே வ்யோமவத்யாப்ததேகாய தட்சிணாமூர்த்தயே நமः. ஓம் பூர்ணமதः பூர்ணமிதம் பூர்ணாத் பூர்ணமுதச்யதே பூர்ணஸ்ய பூர்ணமாதாய பூர்ணமேவாவசிஷ்யதே. ஓம் சாந்தி சாந்தி சாந்தி. ஹரிஹி ஓம்.